1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழ நாடு எப்படி இருந்தது, அங்க இருந்த மக்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்க, அவங்க என்னென்ன திருவிழாக்கள் கொண்டாடினாங்க, எல்லாத்துக்கும் மேல மாமன்னர் ராஜேந்திர சோழன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாரு, இது எல்லாத்துக்குமான விடை இன்னைக்கும் ஒரு கோவில்ல இருக்கு. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பன் ஹேமன். இது வரைக்கும் நம்ம சேனல்ல ராஜேந்திர சோழன் பத்தி எத்தனையோ வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா கீழே இருக்கிற பிளேலிஸ்ட்டை பாருங்க. இந்த வீடியோல 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மாமன்னர் ராஜேந்திர சோழனை நேர்ல பார்க்க போறோம். என்னங்க சொல்றீங்க, அது எப்படி முடியும்னு கேட்குறீங்களா? தமிழ்நாட்டில் ராஜேந்திர சோழனோட சிற்பங்கள் குறைஞ்சது 5 இருக்கு. இதுல ராஜேந்திர சோழன் அவரோட குடும்பத்தோட இருக்கிற மாதிரி, அவரோட முகத்துல சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட தெரியற மாதிரி ஒரே ஒரு சிற்பம் மானம்பாடிங்கிற கோவில்ல இருக்கு. இப்ப இந்த வீடியோல இந்த கோவிலை பத்தி நான் என்னெல்லாம் தேடினேன், அங்க நேர்ல பயணிச்சு நான் வியக்கும்படி என்ன பார்த்தேன், கடைசியில ராஜேந்திர சோழனை எப்படி பார்க்க கிடைச்சதுன்னு எல்லாமே பார்க்க போறோம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான காணொளி, அதனால விடாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீரச்சோழம், வீரச்சோழம், வீர வீர வீரச்சோழம். சோழர்களோட அரண்மனைகள் எல்லாத்தையும் நாம இன்னைக்கு தொலைச்சிட்டோம். அதுல சோழர்களை பறைசாற்றுற மாதிரி ஓவியங்கள் என்னெல்லாம் இருந்திருக்குமோ. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜேந்திர சோழன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவரோட சில சிற்பங்கள் வழியா இன்னைக்கும் பார்க்கலாம். இதுல 1 தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கிற சிற்பம், 2 கங்கை கொண்ட சோழபுரத்து சிற்பம், 3 பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படை சிற்பம், 4 திருவாரூர் கோவில் சிற்பம். இப்ப இது எல்லாத்தை விடையும் ரொம்ப அழகா ராஜேந்திர சோழன் அவரோட குடும்பத்தோட இருக்கிற மாதிரியான ரொம்ப அபூர்வமான சிற்பம் 1 மானம்பாடி கோவில்ல இருக்கு. இதை பத்தி முதல்ல ஒரு புக்கில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு கோவில் இருக்குதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே அதை நேர்ல பார்க்கணுங்கிற ஆர்வமும் வந்தது. சரி, இப்ப நம்ம தேடலை எங்க ஆரம்பிக்கிறது? இந்த கோவிலை பத்தி மொத்தமா நானே உங்களுக்கு சொல்றதை விட ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போறேன். முதல்ல இந்த கோவிலோட படங்களை இன்டர்நெட்ல தேட போறோம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கல்வெட்டுகள் என்ன சொல்லுதுங்கிறத ஆய்வு நூல்கள் வழியா பார்க்க போறோம். இதை வச்சு அந்த காலத்துல இந்த கோவில் எப்படி இருந்திருக்கும், அங்க திருவிழாக்கள் எப்படி நடந்திருக்கும், அந்த ஊர்ல வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா தான் நேர்ல போக போறோம். சரி, முதல்ல கூகுள் மேப்ஸ்ல பார்ப்போம். இந்த கோவில் கும்பகோணத்திலிருந்து நார்த்ல 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. குறிப்பா சொன்னா கும்பகோணம் டு சென்னை ஹைவேயை அப்படியே ஒட்டி இருக்கு. சரி, இப்ப இந்த கோவிலோட படங்கள் ஏதாச்சும் இன்டர்நெட்ல இருக்கான்னு பார்ப்போம். சின்ன கோவிலா தான் தெரியுது, ரொம்ப பராமரிப்பு இல்லைன்னு தெரியுது. கோவில் சுவர்கள்ல அழகான கோஷ்ட சிற்பங்கள் இருக்கு. மூலவரை பார்த்த மாதிரி சின்னதா ஒரு சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கு. பக்கத்துல அம்பாள் சன்னதி இருக்கு. ஆனா அதுவும் பராமரிப்பு இல்லாம தான் இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, இந்த கோவில் என்ன ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருக்கு. எங்கேயுமே இல்லாத மாதிரி ராஜேந்திர சோழன் அவரோட குடும்பத்தோட ஒரு சிற்பத்துல இருக்காருன்னா இந்த கோவில்ல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கணும். சரி, இந்த கோவில் கல்வெட்டுகள் ஏதாவது சொல்லுதான்னு பார்ப்போம். இன்னைக்கு இந்த கோவிலோட பேரு நாகநாத சுவாமி கோவில், மானம்பாடிங்கிற கிராமத்துல இருக்கு. ஆனா சோழர் காலத்துல இந்த கோவிலோட பேரு என்னவா இருந்திருக்கும்? இன்டர்நெட்ல ஒரு போட்டோ கிடைச்சது. இதுல பாருங்க, ஸ்ரீ கைலாச முடைய நாயனார் கோவில் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அந்த காலத்துல இந்த கோவிலோட பேரு கைலாசமுடையார் கோவில். அந்த காலத்துல ஊரோட பேரும் மானம்பாடி இல்ல, ராஜேந்திர சிம்ம வளநாட்டு மிழலை நாட்டு இலைச்சிக்குடியான வீரநாராயணபுரம். அப்போ இன்னைக்கு இருக்கிற மானம்பாடி அன்னைக்கு வீரநாராயணபுரம். அந்த காலத்து வீரநாராயணபுரம் எப்படி இருந்திருக்கும்? அதுல இருந்த கைலாசமுடையார் கோவில் எவ்வளவு அழகா இருந்திருக்கும்.
இப்ப இந்த கோவில்ல மொத்தம் 9 கல்வெட்டுகள் இருக்கு. 3 ராஜேந்திர சோழனோட காலத்துல வெட்டப்பட்டது, 6 அவரோட பேரனான குலோத்துங்க சோழன் காலத்துல வெட்டப்பட்டது. இதுல இருந்து ரொம்ப முக்கியமான 4 விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு மானம்பாடிக்கு பயணிக்க போறோம். முதல் விஷயம், ராஜேந்திர சோழனோட தேவார நாயகமா பணியாற்றின பதஞ்சலி பிடாரர் அப்படிங்கிறவர் இந்த கோவிலுக்கு 60 காசுகள் நிபந்தமா கொடுத்திருக்காரு. எதுக்காகனா இந்த கோவில்ல என்னென்னைக்கும் தடைப்படாம 3 விளக்குகள் இருக்கு. சாதாரண விளக்கு இல்ல, நொந்தா விளக்கு. இதோட மகத்துவத்தை நம்ம சேனல்ல ஏற்கனவே பார்த்திருக்கோம். கரண்ட் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது வெறும் 150 வருஷத்துக்கு முன்னால தான். அப்போ கரண்ட் ஏதும் இல்லாம 1000 வருஷத்துக்கு முன்னால இரவு நேரத்துல இந்த கோவில் எப்படி இருந்திருக்கும்? தானமா கொடுக்கப்பட்ட நொந்தா விளக்கு கோவிலை எப்படி ஒளிமயமாக்கியிருக்கும்? இப்ப கல்வெட்டுகள் சொல்ற 2வது விஷயம், இந்த ஊர்ல வாழ்ந்த நகரத்தார் இந்த கோவிலுக்காக நிறைய தானம் கொடுத்திருக்காங்க. நகரத்தார்னா உடனே காரைக்குடி செட்டிநாடுன்னு நினைக்க கூடாது. நகரத்தார்னா வணிக குழுன்னு அர்த்தம். இந்த வணிக குழு இந்த கோவிலுக்கு ஒரு நந்தவனம் அமைச்சிருக்காங்க. அதுக்கு ராஜேந்திர சோழ நந்தவனம்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த கோவில்ல தினமும் 3 கால சந்தி பூஜைக்கு இங்க இருந்து தான் பூ போயிருக்கு. இந்த நகரத்தார் பார்க்கிறதுக்கு எப்படி இருந்திருப்பாங்க? இவங்க கோவிலுக்கு தானமா அமைச்ச ராஜேந்திர சோழ நந்தவனம் எப்படி இருந்திருக்கும்? கல்வெட்டுகள் சொல்ற 3வது விஷயம், ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வருஷத்தோட மாசமான சித்திரையில இந்த கோவில்ல 7 நாளுக்கு சித்திரை திருவிழா நடந்திருக்கு. இந்த ஊரோட நகரத்தார் கொடுத்த கொடையில அந்த 7 நாளைக்கும் நம்பி நங்கை அப்படிங்கிற ஒரு குளத்துல இருந்து இந்த கோவிலுக்கு 2000 அல்லிப்பூக்கள் வந்திருக்கு. நம்பி நங்கை குளத்து அல்லிப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட மூலவர் எப்படி இருந்திருப்பார்? இப்ப கல்வெட்டுகள் சொல்ற ரொம்ப சிறப்பான 4வது விஷயம், விருதராஜ பயங்கர ஆச்சாரியன் அப்படின்னு ஒருத்தர் இந்த சித்திரை திருவிழா நடக்கும்போது இந்த கோவில்ல ஒரு நாளைக்கு 5 தடவை கூத்து நடத்தினாராம். இந்த கல்வெட்டுப்படி அந்த கூத்து எப்பவும் தடைபடாம காலங்காலமா நடக்கணுங்கிறதுக்காக அவருக்கு ஒரு நிலத்தை தானமா கொடுத்திருக்காங்க. இப்படி கூத்துக்காக கொடுக்கிற நிலதானத்துக்கு பேரு கூத்தாட்டு காணி. இன்னைக்கு கூத்துனா என்னதுன்னே நமக்கெல்லாம் தெரியாம போச்சு. கூத்துனா டான்ஸ் டிராமா அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அது மட்டும் இல்லை, சுருக்கமா சொல்றேன். கூத்துல 2 வகை இருந்திருக்கு. ஒன்னு சாந்தி கூத்து, இன்னொன்னு வினோத கூத்து. சாந்தி கூத்துல 4 வகை, இதுல நாடகம் ஒரு வகை. வினோத கூத்துல 6 வகை, இதுல தான் குரவை கூத்து, குடக்கூத்து எல்லாமே வரும். இப்போ எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு அந்த காலத்து கூத்து வகை பத்தி இந்த கோவில்ல ஒரு முக்கியமான கல்வெட்டு இருக்கு. நீங்களே இந்த கல்வெட்டுல பாருங்க. தமிழ் கூத்தாட கடவதாக, தமிழ் கூத்தாட கடவதாக. அப்போ இந்த கோவில் சித்திரை விழால தினமும் 5 தடவை நடத்தப்பட்ட கூத்தோட பேரு தமிழ் கூத்து. இந்த கோவில்ல அந்த காலத்து தமிழ் கூத்து எப்படி நடந்திருக்கும்? சரி, கல்வெட்டுகள் பார்த்தாச்சு. இப்ப இந்த கோவிலுக்கு நேர்ல போறதுக்கு முன்னாடி இந்த கோவில்ல இருக்கிற சிற்பங்களை ராஜேந்திர சோழன் சிற்பம் உட்பட ஒரே ஒரு நிமிஷத்துல இன்டர்நெட்ல தேடி பார்த்துருவோம். இது கோவிலோட கருவறை. இதுக்கு முன்னால நீளமா முகமண்டபம் இருக்கு. இதோட 3 பக்க சுவர் முழுசா அழகான கோஷ்ட சிற்பங்கள் இருக்கு. பிக்ஷாடனர் இருக்காரு, நடராஜர் இருக்காரு, பிள்ளையார் இருக்காரு, தட்சிணாமூர்த்தி இருக்காரு. கருவறையோட பின் சுவர்ல ரொம்ப அபூர்வமான லிங்கோத்பவர் இருக்காரு. உங்கள எத்தனை பேருக்கு லிங்கோத்பவர் கதை தெரியும்னு தெரியல. இதுதான் சிவனோட அடியையும் முடியையும் தேடின கதை. பிரம்மா விஷ்ணு இவங்க 2 பேர்ல யார் உயர்ந்தவங்கன்னு சண்டை வர சிவன் கிட்ட போய் கேட்குறாங்க.
அதுக்கு அவர் யார் என்னோட அடியவோ முடியவோ தொடுறாங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நெருப்பு தூணா சிவன் காட்சி அளிக்கிறார். பிரம்மா அன்னப்பறவையா மாறி மேல பறக்கிறாரு. விஷ்ணு வராகம், அதாவது ஒரு பன்றியா மாறி கீழே போறாரு. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் 2 பேராலையும் சிவனோட காலையோ தலையவோ தொட முடியல. விஷ்ணு தோல்வியை ஒத்துக்கிறாரு. ஆனா பிரம்மா சிவனோட தலையை தொட்டுட்டதா பொய் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கு தாழம்பூவையும் பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாரு. இதனால கோபமடைந்த சிவன் பிரம்மாவோட ஒரு தலையை எடுக்கிறார். இதுதான் லிங்கோத்பவரோட கதை. இப்போ இந்த கதையை சிற்பத்துல எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஒரு சைட்ல தாடி வச்ச பிரம்மா, இன்னொரு சைட்ல சங்கு சக்கரம் ஏந்திய விஷ்ணு வணங்கி நிற்கிறாங்க. நடுவுல நெருப்பு தூணா காட்சி அளிச்ச சிவனை சுத்தி நெருப்பு காமிச்சிருக்காங்க. பிரம்மா அன்னப்பறவையா மேல பறக்கிறாரு, விஷ்ணு பன்றியா கீழே போறாரு. முக்கியமா இது என்ன மாதிரியான புடைப்பு சிற்பம் பாருங்க, அவ்வளவு டீப்பா இருக்கு. இப்போ இதுல சாதாரணமா பார்க்க முடியாத ரொம்ப ரேரான விஷயம் என்னன்னா, பிரம்மாவுக்கு பொய் சாட்சி சொன்ன தாழம்பூவையும் இதுல காட்டியிருக்காங்க. இது போக ரொம்ப அழகான மகர தோரணங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் சரிங்க, ராஜேந்திர சோழன் சிற்பத்தை காட்டுங்கன்னு நீங்க கேட்கறது நல்லா புரியுது. ஆனா நான் தான் ஏற்கனவே காட்டிட்டேனே. மறுபடியும் ஒரே ஒரு செகண்ட் காட்டுறேன், நல்லா கவனிங்க. பாத்தீங்களா, நடராஜருக்கு 2 சைட்லையும் சில பேர் அவரை வணங்கி நிற்கிறாங்க. இதுல தான் ராஜேந்திர சோழன் இருக்காரு. இப்போதைக்கு இவ்வளோ போதும். இப்போவே காமிச்சிட்டா சுவாரஸ்யம் போயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை விடையும் ரொம்ப தெளிவா நேர்லையே பார்க்க போறோம். இப்போ மானம்பாடி கோவில் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி இருக்கும்னு விஷுவலைஸும் பண்ணிக்கிட்டோம். பயணத்துக்கு தயாராகுங்க. ராஜேந்திர சோழனை பார்க்கறதுக்கு மானம்பாடிக்கு போக போறோம். ஹைவேல காரை பார்க் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சேன். உடனே கோவில் வந்துருச்சு. முன்னாடியே ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. ஆனால் ரோடோட மட்டத்தை ஏத்துனதுனால போர்டு கீழே புதைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. போர்டில் ஏதாச்சும் புதுசாக தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா ரொம்பவே புதுமையாக இருந்துச்சு. ராஜேந்திர சோழனின் 6 கல்வெட்டுகளும் குலோத்துங்கனின் 3 கல்வெட்டுகளும். சரி, நம்ம கோவிலுக்கு உள்ள போவோன்னு தொடர்ந்து நடந்தேன். ஆனா கோவில் கோபுரம் இடிஞ்சு போய் கட்டைகளை போட்டு தடுத்து வச்சு வெளியில பூட்டு போட்டு வச்சிருந்தாங்க. ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு.